உங்களுடைய சேலரி இல்லாம நீங்க கம்பெனில இருந்து ரிசீவ் பண்ற எந்த ஒரு அடிஷனல் பேமெண்ட்டுக்கும் ப்ராப்பரான வேல ப்ரூஃபோ இல்ல அக்னாலஜ்மெண்டோ நீங்க கண்டிப்பா கேட்டு வாங்கியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய சேலரி இல்லாம இந்த மாசம் உங்களுக்கு ஒரு அடிஷனல் பேமெண்ட் தராங்க. இட்ஸ் கால்ட் லைக் இன்சென்டிவோ இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயமா உங்களுக்கு வந்து போனஸ் மாதிரி ஏதோ ஒரு பேமெண்ட் தர்றதா உங்க கம்பெனி இன்ஃபார்ம் பண்றாங்க. இதை கண்டினியூவா அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. சில பேர் என்ன பண்றாங்க, லேபர் கான்ட்ராக்ட்ல உங்களுடைய சேலரியை கம்மியா போட்டுட்டு உங்களுக்கு அடிஷனல் பேமெண்ட்டை எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாம, அதாவது எந்த ஒரு டீட்டெயில்ஸும் இல்லாம பேமெண்டா மட்டும் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அது நீங்க ரிசீவ் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல இது எப்போ அஃபெக்ட் ஆகுதுன்னா, உங்களுடைய எண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி டைம், லைக் உங்களுடைய விசா கேன்சலேஷன் பண்ற டைம்ல இல்ல ரிசிக்னேஷன் பண்ற டைம்ல உங்களுக்கு கிராஜுவிட்டி செட்டில்மெண்ட் கிடைக்க போகும்போது இது உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணுது. இப்போ ரீசெண்டா நான் ஒரு கேஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். லைக் எனக்கு தெரிஞ்ச ஒரு க்ளோஸ்டு ஒரு கஸ்டமர், அவர் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸ் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய பேசிக் சேலரி 7,000 ஆஸ் அ கான்ட்ராக்ட். பட் ஆனா 7,000 இல்லாம எல்லா மாசமும் அவர் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கம்பெனில இருந்து வாங்கிட்டு இருக்காரு. பிகாஸ் ஹீஸ் அ சேல்ஸ் பர்சன். அவர் நினைச்சிட்டு இருக்காரு சேல்ஸ் இன்சென்டிவ் கமிஷன் தராங்க அப்படின்னு. ஆனா கம்பெனி கிராஜுவிட்டிக்கு அப்ளிகேஷன் கொடுக்க போகும்போது இதுக்கு ஒரு பெரிய தொகை வருது. ஆனா இதை அவாய்ட் பண்றதுக்காக கம்பெனி என்ன பண்றாங்க, இவ்வளவு வருஷமா நான் உங்களுக்கு வந்து இவ்வளவு பேமெண்ட் கொடுத்துட்டு இருக்கேங்கிறத ரெக்கார்டை கம்பெனில வச்சிருக்காங்க. சோ அந்த ரெக்கார்டு பிரகாரம் கம்பெனி என்ன சொல்றாங்க, நீ தான் எனக்கு ரிட்டர்ன் தர மாதிரியான சிச்சுவேஷன் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எண்ட் ஆஃப் த டைம் அவர் பார்க்கும்போது இவர் வாங்கினது இன்சென்டிவ் பேமெண்ட், பட் ஆனா எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை அவர்கிட்ட. அதாவது ஒரு அக்னாலஜ்மெண்டோ அவர் வாங்கினதுக்கான எந்த ஒரு டீட்டெயிலும் இல்லாததுனால இப்போ கோர்ட்ல கேஸ் நடக்குது. கம்பெனி சைட்ல இருந்து இவருக்கு அனுப்பின சேலரி டிரான்ஸ்ஃபர், அடிஷனல் பேமெண்டோடைய பேங்க் டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் சப்மிட் பண்றாங்க. இவ்வளவு பேமெண்ட் நாங்க அவருக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம், நாங்க இன்சென்டிவாவோ வேற மாதிரி கொடுக்கல, சோ நான் அடிஷனல் பேமெண்டா கொடுத்துருக்கேன், சோ இந்த கிராஜுவிட்டில நான் இதை வந்து லிஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கம்பெனி சைட்ல இருந்து இன்ஃபார்ம் பண்றாங்க. சோ இதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, கம்பெனில நீங்க எந்த ஒரு சேலரி இல்லாம வேற பேமெண்ட் வாங்குனீங்கன்னா அதை அவங்கள மென்ஷன் பண்ண சொல்லுங்க. உங்களுடைய லேபர் கான்ட்ராக்ட்ல மென்ஷன் பண்ணி கேளுங்க. இல்லைன்னா அடிஷனல் ஏதாவது ஒரு அக்னாலஜ்மெண்ட் இன்சென்டிவா நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி பே ஸ்லிப் ஏதாவது நீங்க கண்டிப்பா வாங்கியிருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் இது உங்க கிராஜுவிட்டியை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ கிராஜுவிட்டி எப்படி கால்குலேட் பண்றது, இதோட விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டவுட்ஸ் கேட்குறீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல போஸ்ட் பண்றேன். பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. டூ ஃபாலோ மீ, பேஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்.